பீகாரில் பிரச்சனை வந்துச்சு, இங்கேயும் திருத்திடுவாங்களோ, எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்களோன்னு தான் ஓடுறாரு. பீகாருக்கு மாற்றாதங்கிறாரு எலெக்ஷன் கமிஷனை. அதனால் மத்திய பாஜக ஆட்சிக்கு நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து வாக்காளர் பட்டியலை திருத்துங்கள். தமிழ்நாட்டில் எல்லா பேர்த்தையும் ஆதார் கார்டை வச்சு ஓடிபி வச்சு போடுங்க. இல்லாவிட்டால் மீண்டும் இந்த சமூக விரோதிகளின் கூட்டம் ஆட்சிக்கு வந்து விடும். எதிர்கட்சி பூரா எதிர்க்கணும். ஏன்னா ஒரு காவல்துறையில் அவர்களுக்கு வேண்டிய ஒரு அதிகாரி இருந்தான்னா கள்ள ஓட்டு போடுவான், எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுவான்ல. காவல்துறை எதிர்கட்சியில் இருக்கிற யாராச்சும் இதை வாயை திறந்துருக்காங்களா? இது தெரியாது. எலிமினேஷன் ப்ராசஸ், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கோப்புகள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இவங்க கோப்பு, இதுக்கு ஆவணங்கள், இதெல்லாம் வச்சு 5 வருஷம் வச்சுருக்கணும். 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் எலிமினேஷன் ப்ராசஸில் இதை தீயை வச்சு கொடுத்துருவாங்க. தூக்கி ஆற்றுல போட மாட்டாங்க, உதயநிதி கையெழுத்து வாங்க போட்ட மாதிரி குப்பத்தொட்டிலையும் போட மாட்டாங்க. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன? ஒரு அரசியல் அலசல் என்னென்னு பார்க்கலாம். முதல் செய்தி, ஜிகே மூப்பனார் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இன்றைக்கி நடந்திருக்கு. அது ரொம்ப பேருக்கு தெரியாது. அது என்ன ஜிகே மூப்பனார் பாலிட்டிக்ஸ்? ஜிகே மூப்பனார்னால் யார்? அவருடைய அரசியலில் அவருடைய பங்கு என்ன? இதெல்லாம் பழைய கதை. இன்றைக்கி பிறந்த நாள்னு சொல்லி அவருடைய இதெல்லாம் மாலெல்லாம் போட்டிருக்காங்க அவருடைய சிலை. முதல்ல அவரை பற்றி நான் சொல்லிடுறேன். ஜிகே மூப்பனார்னா யார் அப்படின்னா, இப்போ ஜிகே வாசன் அப்படின்னு தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறார் ஜிகே வாசன். அவருடைய தந்தை தான் ஜிகே மூப்பனார். இவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸை சேர்ந்தவர், காமராஜர் அவர்களுடைய அபிமானி அவர். 1980 77 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து நிற்கும்போது, அதிமுக கட்சி எலெக்ஷனில் நிற்கும்போது காங்கிரஸுக்கு இவரை தலைவராக போட்டாங்க ஜிகே மூப்பனார். அப்போ இருந்து அவர் கொஞ்சம் பிரபல்யம். ஆனால் காங்கிரஸ் தோற்று போச்சு. அதில் எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சார். அதுக்கப்புறம் ஜிகே மூப்பனார் தான் காங்கிரஸுக்கு தலைவராக இருந்தார். ரொம்ப அமைதியானவர், யாரையும் கடிஞ்சு பேச மாட்டார், நேர்மையான மனிதர். அப்படியே ஆட்சி ஓடிக்கிட்டு இருந்தது எம்ஜிஆர் ஆட்சி. எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் அதுக்கடுத்தது 91 ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது குண்டு வெடிப்பில் இவர் குண்டு வெடித்த இடத்துல வேஷ்டியை தூக்கி கட்டிக்கிட்டு அங்கே தான் இருந்தார். ராஜீவ்காந்தி முகம் சிதைந்து போனதெல்லாம் பார்த்து கண்ணீர் விட்டார். அதுக்கப்புறம் ராஜீவ்காந்திக்கு விசுவாசமாக இருந்தார். அதில் காங்கிரஸும் ஜெயலலிதா அவர்களும் கூட்டணி சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. 91 திமுக 2 சீட்டு தான் ஜெயித்தான். ராஜீவ்காந்தி குண்டு வெடிப்பில் கொலை செய்யப்பட்டவுடன் திமுக காரன் வீட்டெல்லாம் அடித்தாங்க, பொதுமக்கள் காரெல்லாம் உடைச்சாங்க, எல்லா பேரும் ஓடி ஒழிஞ்சிட்டான். எவன் எங்கே ஒழிஞ்சானே தெரியாது. அப்போ 91 2 சீட் டிஎம்கே ஜெயித்தாங்க. காரி துப்புனாங்க ஜனங்கள்லாம். அதுக்கப்புறம் சேப்பாக்கே காங்கிரஸ் ஜெயித்தது, டிஎம்கே தோத்தது அப்படின்னா பார்த்துக்கங்க மக்களுக்கு எவ்வளோ பெரிய வெறுப்பு இருந்திருக்கும். அந்த டைமில் மூப்பனார் தான் முன்னாடி நின்னார் ராஜீவ்காந்தி. இதில் ரொம்ப விசுவாசமானவர் காங்கிரஸுக்கு, சோனியா காந்திக்கு எல்லாம் விசுவாசமாக இருந்தார். அந்த டைமில் தான் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, 91 to 96 95வது வருடம் 95 96 ஜெயலலிதா அவர்கள் வளர்ப்பு பையனுக்கு கல்யாணம் பண்ணாங்க. இது இந்த சன் டிவிங்கிற ஃப்ராடு டிவியை வச்சு என்ன பண்ணாங்கன்னா, திமுக ஸ்டாலினும் கருணாநிதி, அப்போ ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாது, அவர் ஒன்றுக்குமே இது இல்லை, அப்போ அவர் சுற்றிக்கிட்டே தெரியாது. அப்போ கருணாநிதி என்ன பண்ணார், ஒரு பெரிய சதி திட்டம் போட்டு என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, சன் டிவியை வச்சு இந்த கல்யாணம் எங்கெங்கே என்னென்ன அலங்காரம் பண்ணுதோ அதெல்லாம் எடுங்கயான்னார். அவன் என்ன பண்ணான், இந்த மின்சாரத்தை அந்த மின்சார கம்பிகள்லேருந்து வச்சு போர்டெலாம் வச்சுருந்தாங்க, அதை அப்படியே எடுத்தான் சன் டிவியில். பாருங்கள் மக்களை, நமது மின்சாரத்திலிருந்து எடுக்கிறார்கள் போட்டான், நமது மின்சாரத்திலிருந்து. இதே கனிமொழிக்கு என்னென்ன கூத்த பண்ணாங்க.
அரசாங்க அதிகாரிகள்கிட்டலாம் இது மொய்யெல்லாம் வாங்கி இவங்க வந்து பண்ணின கூத்து பெரிய கூத்து 89ன்னு நினைக்கிறேன், கனிமொழி கல்யாணம். அதெல்லாம் சன் டிவியில் போடல. இது வந்து வளர்ப்பு பையனுக்கு இப்படியா அப்படின்னு போட்டு இல்லாதையும் பொல்லாதையும், அதாவது 25,000 ஆடு வெட்டினாங்க, 30,000 கோழி வெட்டினாங்கன்னு சொல்லி சன் டிவியில் போட்டுக்கிட்டே இருந்தான். போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஜனங்களும் அதை நம்பிட்டாங்க. ஓ, ஜெயலலிதா அப்படி ஆடம்பரமாக, இது கருணாநிதியின் வந்து சதி திட்டம். அதுவும் சன் டிவி தான் அதுக்கு உடந்தை. ஃப்ராடு பண்ணுறதுக்கு அத்தனை உடந்தையும் அந்த சன் டிவி தான். நம்மளில் பெரும்பாலானவங்க சன் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நல்ல ரத்த உடம்புல ஒரு அதிமுககாரன், பிஜேபிக்காரன், எதிர்க்கட்சி எவனுமே திமுகவை தவிர எவனுமே அந்த சன் டிவியை பார்க்கக்கூடாது. உங்கள் காசு அங்கே போய் சேரக்கூடாது. காரணம், தமிழ்நாட்டிலேயே ஃப்ராடு பண்ணி கருணாநிதியை திரும்ப வரவழைத்தவன் இந்த சன் டிவி தான். அப்படி வந்து ஜெயலலிதாவுடைய வளர்ப்பு பையன் இதில் இப்படியெல்லாம் பேரை கெடுத்து அந்த அம்மா என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பேர் கெட்டு போச்சு. அந்த டைமில் 96 எலெக்ஷன் வருது. காங்கிரஸ் அங்கே வந்து இவர் நரசிம்மராவ், சோனியா எல்லாரும் என்ன முடிவு பண்ணாங்க, ஜெயலலிதாவுடைய கூட்டணி சேருவோம். ஏன்னா திமுக மோதல், ராஜீவ்காந்தி கொலைக்கே காரணமானவங்க திமுகன்னு வீடு பூந்து அடித்தாங்க காங்கிரஸ்காரவங்கெல்லாம். அப்படி இருக்கும்போது அவங்களோட போய் நம்ம கூட்டணி சேரக்கூடாது திமுகவோட அப்படின்னு அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தாங்க. அப்போ தான் எதிர்பாராத விஷயம் நடந்தது. இந்த ஜிகே மூப்பனார் காங்கிரஸை விட்டு விலகி தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒன்று ஆரம்பித்து கருணாநிதியுடன் கூட்டணி வச்சு ரஜினிகாந்தை வாய்ஸ் கொடுத்தாரு, இவர்களுக்கு ஓட்டு போடுங்கள். ரஜினிகாந்த் செய்த மிகப்பெரிய முட்டாள்தனம் அது. இவர்களுக்கு வாய்ஸ் கொடுத்தது. அது ஊழல் கட்சி, நல்ல கட்சியா? ஊழல் பண்ணி மக்கள் வந்து நிராகரிச்சிட்டாங்க. இவர் ஜெயலலிதா மேலே இருந்த கோபத்தில், ஜெயலலிதாவுக்கும் இருக்கும் ரஜினிகாந்துக்கும் ஒரு இது நடந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, பாட்ஷா படம் ரிலீஸ் ஆகுது. பாட்ஷா படத்தை எடுத்தவர் சத்யா மூவிஸ், ஆர்.எம். வீரப்பன், எம்ஜிஆருடைய பட கம்பெனி. எம்ஜிஆர் இல்லைன்னா ரஜினிகாந்த் இந்த கல்யாண மண்டபமே வந்திருக்காது. ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தை வாங்கி கொடுத்ததே எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் ரஜினிகாந்துக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, லதா ரஜினிகாந்தை. எம்ஜிஆர் அவங்க குடும்பத்தில் பேசிவன் நல்ல பையன், வருங்காலம் அவனுக்கு நல்லா இருக்க கொடுங்கன்னு சொன்னவர். அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் அந்த பாட்ஷா திரைப்படம் வந்து வெற்றி விழா வரும்போது ஜெயலலிதாவுக்கு எதிராக அவங்கள வச்சுக்கிட்டே சில வார்த்தைகளை பேசினார். அப்போ யாருமே விட மாட்டாங்க. ரஜினிகாந்த் பண்ணால் யாரும் ஒத்துக்குவாங்களா? அவங்க சிஎம்மாக இருக்காங்க. ஒரு விவரம் தெரியாமல் என்ன நடந்ததுன்னா, மணிரத்னம்ங்கிற டைரக்டர் வீட்டில் அப்போ ஒரு வெடிகுண்டு போட்டாங்க. இந்த வெடிகுண்டு பெட்ரோல் வெடிகுண்டு போட்டாங்க. அதுக்கு ஆட்சி என்ன பண்ணும்? அங்கொன்றும் இங்கொன்றும் அங்கே நடக்கும்ல. உடனே ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது. ஜெயலலிதா அவங்கள வச்சுக்கிட்டே பேசுகிறாரு ரஜினிகாந்த். ஒரு மணிரத்ன வீட்டில் குண்டு போட்டால் சட்டம் ஒழுங்கு கெட்டுருமா? யோசிக்கணும்ல. அதே ரஜினிகாந்த் யோசிக்கவே இல்லை, எதிராக பேசினார். ஜெயலலிதா அவர்களுக்கு ரொம்ப கோபம் வந்தது. அப்போ கூட அவங்க ரஜினிகாந்தை ஒன்றும் செய்யலை. இந்த கூட்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணது வந்து ஆர்.எம். வீரப்பன், அப்போ மந்திரியாக இருக்கார் ஜெயலலிதா. அதில் அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, என்னங்க நீங்கள் தான் என்னை கூப்பிட்டீங்க பாட்ஷா பட விழாவுக்கு, என்னையை வச்சுக்கிட்டே ரஜினிகாந்த் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது. ஒரு மணிரத்னம் வீட்டில் எவனோ ஒருத்தன் பெட்ரோல் குண்டு வீசினான். இப்போ கூட இந்த ஆட்சியில் கூட கவர்னர் இதில் வந்து ஒருத்தன் பெட்ரோல் குண்டு வீசினான். இது அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கும். அவங்க அப்போ சொன்னாங்க, அதுக்காக நம்ம ஆட்சியவே அவர் எப்படிங்க குறை சொல்கிறாரு, அந்த கூட்டத்துக்கு நீங்கள் என்னை கூப்பிடலாமான்னு கடிந்து கொண்டு அவரை மந்திரி பதவியை விட்டு தூங்கிட்டாங்க. ரஜினிகாந்த் அப்படியே குதித்து இந்த சமூக விரோத கூட்டத்தோடு போய் சேர்ந்தார். ஜிகே மூப்பனார் இந்த சமூக விரோத கூட்டத்தோட கூட்டணி வச்சா மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. ஜெயலலிதாவே தோற்று போயிட்டாங்க. காரணம், ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்தது. இந்த ஜிகே மூப்பனார் வந்து திமுகவோட போய் கூட்டணியாக சேர்ந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசியது இதுதான். அப்போ ஜெயலலிதா பெரிய தோல்வி அடைஞ்சிட்டாங்க. பர்கூர் அப்படிங்கிற தொகுதியில் ஜெயலலிதாவே தோற்று போயிட்டாங்க. 4 சீட்டோ என்னமோ வந்தது அதிமுக. மிகப்பெரிய தோல்வி. அதற்கு கருணாநிதிக்கு தோள் கொடுத்து உதவியவர் ஜிகே மூப்பனார். அப்போ தான் இந்தியா பூராம் அவர் பேசப்பட்டார். ஜிகே மூப்பனார் கருணாநிதியோடு சேர்ந்து அவர் ரஜினிகாந்தை வாய்ஸ் கொடுக்க வச்சு ஜெயலலிதாவை தோற்கடித்து விட்டார்கள்னு எல்லாம் பேசினாங்க. ஆனால் செஞ்சதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்ல ஜிகே மூப்பனார். ரஜினிகாந்த் அப்புறம் அனுபவிச்சார். ஜிகே மூப்பனார் எப்படி தண்டனை அனுபவிச்சாருன்னா, 2 பேரும் எம்பி சீட்டு. ஜிகே மூப்பனார் ஒரு 13, 14, 15 சீட்டு ஜெயித்தார். கருணாநிதி ஜெயித்தார். அப்போ இங்கே மத்திய அரசாங்கத்தில் கூட்டணி வந்தது, கூட்டணி ஆட்சி.
யாருக்கும் தனி மெஜாரிட்டி இல்லை. அப்போ யாரை பிரதமராக போடலாம் அப்படிங்கும்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துட்டு, ஏப்பா ஜிகே மூப்பனார் நல்ல மனுஷன், சோனியா காந்தி இவங்கெல்லாம் நம்ம காங்கிரஸ் இருந்து போனவர் ஜிகே மூப்பனார் அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாமே சேர்ந்து ஜிகே மூப்பனார் எதிர்க்கட்சிகள் எல்லாமே அங்கே ஆட்சி அமைச்சது வந்து எதிர்க்கட்சிகள் தான். ஆனால் சோனியா காந்தி இவங்கெல்லாம் நம்ம காங்கிரஸ் இருந்தவர்னு சப்போர்ட் பண்ணாங்க. எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து ஜிகே மூப்பனார் தான் பிரதமர் அப்படின்னு ஒரு பிரதமராக கொண்டு வந்தாங்க. அப்போ ஜிகே மூப்பனார் பிரதமர் ஆக போகிறாருங்கிற மாதிரி இது வரும்போது கருணாநிதி ஜிகே மூப்பனாருக்கு நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன்னார். எல்லா எதிர்க்கட்சி தலைவர்கள் அவங்கெல்லாம் மத்திய எதிர்ப்பு சங்கத்தில் இருக்கிறவங்க, என்ன தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஜிகே மூப்பனார், இவர் கருணாநிதி ஓங்கோல்ங்கிறது அப்புறம் நிறைய தெரியாது. கருணாநிதி தமிழன்கிறாரு, அவர் ஜிகே மூப்பனார் ஒரு தமிழனுக்கு சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே ஜிகே மூப்பனாரை கருணாநிதி எதிர்க்கிறார்னு சொல்லி அவர் பிரதமராகவே ஆக முடியாமல் போயிடுச்சு. அப்போ ஒரு தமிழனுக்கு துரோகம் செய்தார் இந்த ஓங்கோல் சொந்தக்காரர். அதுக்கப்புறம் அப்துல் கலாமுக்கெல்லாம் துரோகம் பண்ணார். அப்துல் கலாமை 2வது தடவை ஜனாதிபதி ஆக்கணுங்கும்போது எதிர்த்தவர் கருணாநிதி. அவர் அப்துல் கலாம் சுத்த தமிழன் எதிர்த்தார். இப்போ வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதிக்கு வருவதையும் எதிர்த்து கொண்டிருப்பவர் ஸ்டாலின். அப்பா புத்தி அப்படியே தானே வரும். இப்படி பண்ணாங்க. இதில் தான் ஜிகே மூப்பனார் பிரதமர் பதவி வர அடிபட்டது. பிரதமர் பதவி கிடைக்காமல் ஜிகே மூப்பனார் போன உடனே தான் ஆஹா கருணாநிதி இவ்வளோ மோசமான ஆளாக இருக்காரு, எல்லா பேரும் சொன்னது கரெக்டு தானே, நம்ம ஜெயலலிதா மோசம்னு சொல்லி இவரை கொண்டு போய் முதல்வரை கூட்டணி சேர்ந்தமேன்னு சொல்லி மிகவும் வருத்தப்பட்டார். அதுக்கடுத்தது 2001 சட்டசபை தேர்தல் வரும்போது மூப்பனார் அப்பா கருணாநிதி உன் சங்காத்தமே வேணான்ட்டு ஜெயலலிதா அவர்களுடன் கூட்டணி சேர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஜெயித்தார். இதுதான் மூப்பனாருடைய வரலாறு. இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ்னு அப்போ சைக்கிள் சின்னம் கிடைச்சது, அதை வச்சுட்டு அவர் பையன் கட்சியை நடத்துகிறார். ஆனால் மூப்பனாருக்குன்னு தனிப்பட்ட முறையில் நிறைய ஓட்டுங்கிறது தமிழ்நாட்டில் கிடையாது. ரொம்ப பேருக்கு தெரியாது. இன்றைக்கி வந்தவங்களுக்கு இந்த காலத்து 2000 கிட்ஸுக்கெல்லாம் அவர் யாருன்னு அவ்வளவாக தெரியாது. இருந்தாலும் அவருக்கு அவ்வளோ பெரிய ஓட் பேங்கெல்லாம் இல்லை. ஆனால் நல்ல மனிதர், எல்லாத்தையும் நல்லா நடந்துக்குவார். கருணாநிதி துரோகத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் விலகி விட்டார். அவருக்கு இன்றைக்கி பிறந்த நாள். ஆனால் வரிசையாக போய் முதல்ல எடப்பாடி மாலை போடுறாரு, அண்ணாமலை மாலை போடுறாரு, நிர்மலா சீதாராமன் மாலை போடுறாங்க, எல்லா தலைவர்களும் மாலை போடுறாங்க. ஆனால் நல்லா ஒன்று யோசிங்க, போன வருஷம் ஜிகே மூப்பனார் பிறந்த நாளைக்கு யாராச்சும் போய் மாலை போட்டு நீங்கள் பார்த்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா? இந்த வருஷம் போய் நிறைய குவிஞ்சு மாலை போடுறாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. நம்ம அரசியல்வாதியெல்லாம் காரியம் ஆகிறதுனா தான் காலை பிடிப்பான் அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம். ஜிகே மூப்பனார் காங்கிரஸ் ஓட்டு நமக்கு விழுகணும், ஜிகே மூப்பனார் சொன்னோம்னா காங்கிரஸ் ஓட்டு போடுறவங்களாம் நமக்கு ஓட்டு போடுவாங்கிறதுல தான் அதிமுக தலைவர்கள், பிஜேபி தலைவர்கள் எல்லாரும் போய் இன்றைக்கி போடுறாங்க. அப்போ நிர்மலா சீதாராமன் பேசுகிறார், அதை வீடியோ நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் சொன்னேன்ல, மூப்பனார் பிரதமராவதை கடுத்தவர் கருணாநிதின்னு. எனக்கு இருக்கிற தைரியம் நிர்மலா சீதாராமனுக்கு இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, மூப்பனார் பிரதமராவதை சில சக்திகள் கெடுத்தாங்கன்னு கருணாநிதி பேர் சொல்லவே பயப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுமை உள்ள மூப்பனார் தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கும் அளவில் பிரதம மந்திரியாக ஆக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உருவாச்சு. ஆனா அவர் பிரதமர் ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆக விடாமல் தடுத்த சக்திகள் யாருன்னு கூட நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாட்டின் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஏன் சொல்ல வேண்டியதானே, கருணாநிதி தான் கெடுத்தாருன்னு நிர்மலா சீதாராமன் சொல்ல வேண்டியதானே, ஏன் பயப்படுறீங்க? அந்த மாதிரி மரியாதை செலுத்தினாங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அண்ணாமலை மரியாதை செலுத்த வருகிறார். அப்போ இவர் நம்ம எடப்பாடி வாங்க முன்னாடி வாங்கன்னு சொல்கிறார். இந்த வீடியோவையும் பாருங்கள். ஆக இதில் ஒரு நல்ல விஷயம், எடப்பாடியும் அண்ணாமலையும் கொஞ்சம் நெருங்கியிருக்காங்க, ஒரே மேடையில் பேசியிருக்காங்க. இது என்டிஏ கூட்டணிக்கு ஒரு வலு சேர்க்கும். இருவரும் அவர்களுக்குள்ள பகையை மறந்து நல்ல முழுமையாக, ஏன்னா அதுக்கு முன்னாடி அண்ணாமலை எடப்பாடியை முதலமைச்சராக்குவது நம்முடைய கடமை அப்படின்னு எல்லாம் பேசிட்டார்.
ஸோ 2 பேத்துக்கும் இருந்தக்கூடிய இடைவெளி இந்த பிறந்தநாள் விழாவில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நல்ல விஷயம். 2 பேரும் கட்சி கூட்டணியை பண்ணணும். இப்போ கூட என்ன வந்திருக்கு தெரியுமா? இந்தியா டுடேயில் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் யாருன்னா 10 முதல் 10ல் ஸ்டாலின் பேர் இல்லை. ஒருத்தனி இந்தியாவில் இருக்கிறவன்லாம் காரி துப்புறான். அவர் தமிழ்நாட்டில் மட்டும் 40க்கு 40 ஜெயிக்கிறாரு. இப்போ இவங்க இந்தியா டுடே என்ன சொல்கிறாங்க, இப்போ இருக்கிற நிலைமையில் விஜய் ஓட்டை பிரிக்கிறார், பிஜேபி அதிமுக அவங்க ஓட்டை பிரிக்கிறாங்க, இதுக்கு இடையில் உள்ளே பூந்துருவாரோ ஸ்டாலின் அப்படின்னு அவருக்கு ஆதரவு இருக்குது ஓட்டு பிரிவதனால் அப்படின்னு இந்தியா டுடே ஒரு சர்வே போட்டிருக்காங்க. சர்வேலாம் நம்ப முடியாது, ஃப்ராடு பண்ணுவாங்க, இருந்தாலும் சர்வே போட்டிருக்காங்க. அதனால் நம்ம புரிய வேண்டியது, பாஜக தலைவர்களுக்கு நான் விடுக்கும் கோரிக்கை, ஸ்டாலினை ஒழிக்கணும்னா, திமுகவை ஒழிக்கணும்னா, எம்பி எலெக்ஷனில் இருந்த அதே வாக்காளர் பட்டியலை வச்சுக்கிட்டு 2026 எலெக்ஷனை நடத்துனீங்கன்னா திரும்பி ஜெயிச்சுடுவார். ஃபுல் ஃப்ராடு, கள்ள ஓட்டு, செத்தம், இது எல்லாம் இங்கே இருக்குது. அதனால் தான் துடியாக துடிக்கிறார் அவர். இவங்களெல்லாம் நம்பலை கூட்டணியை, வாக்காளர் பட்டியலை நம்புகிறார். செத்தவன் இதை பூரா நம்ம போட்டோமே போன தடவை பீகாரில் பிரச்சனை வந்துச்சு, இங்கேயும் திருத்திடுவாங்களோ, எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்களோன்னு தான் ஓடுறாரு பீகாருக்கு, மாற்றாதங்கிறாரு எலெக்ஷன் கமிஷனை. அதனால் மத்திய பாஜக ஆட்சிக்கு நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து வாக்காளர் பட்டியலை திருத்துங்கள். தமிழ்நாட்டில் எல்லா பேர்த்தையும் ஆதார் கார்டை வச்சு ஓடிபியை வச்சு போடுங்க, இல்லாவிட்டால் மீண்டும் இந்த சமூக விரோதிகளின் கூட்டம் ஆட்சிக்கு வந்து விடும் அப்படிங்கிறதுக்கு இது பண்ணுற இந்த மூப்பனார் இதில் எல்லோரும் போய் கூடியிருக்கீங்க, இப்படியே கூடுங்க. உங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் விட்டுருங்க. இவர் விஜய்க்கு என்ன சொல்கிறோம்னா, விஜய் இன்னும் கொஞ்சம் அந்த திமுக பாசம் இருக்குது. ஒன்றிய அரசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு, அதை முதலில் நிறுத்துங்கள் விஜய். ஒன்றிய அரசுனா என்ன, அந்த வார்த்தைக்கு பின்னால் என்ன அர்த்தம் இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. அது திமுகவின் பிராண்டு. அதாவது மத்திய அரசாங்கத்தை கிண்டல் செய்வதற்காக ஸ்டாலினும் அவரது சகாக்களும் அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார்கள். அந்த ஸ்டாலினும் அவர் சகாக்களையும் தவிர இந்தியாவில் தமிழ்நாட்டில் யாருமே ஒன்றிய அரசு என்ற வார்த்தையை உபயோகிக்கவில்லை. இவர்கள் ஒன்றிய சார்பு அரசு அப்படின்னு தான் எதிர்க்கட்சிகள் பேசணும். நான் சொல்லியிருக்கேன், திமுக அரசுன்னு பேசாதீங்க, தமிழ்நாடு அரசுன்னு பேசாதீங்க, தமிழ்நாடு ஒன்றிய சார்பு அரசுன்னு பேசுங்க. அவன் ஒன்றியம்னா நீ ஒன்றிய சார்பு அரசு. நீ கேட்குறல்ல, இப்போ இதெல்லாம் என்ன கேட்குற, ஜிஎஸ்டியிலலாம் எனக்கு பணம் கம்மியாக வருது, ஐயோ ஜிஎஸ்டியை குறைச்சிட்டிங்களே புலம்புறாரு ஸ்டாலின். ஜிஎஸ்டியை போட்டு எல்லாத்தையும் குட்டிச்சவராக்குனாங்கன்னு தான் குறைக்க சொன்னோம். இப்போ ஸ்டாலின் புலம்புறாரு, எங்களுக்கு 6000 கோடி லாஸ் வரும் அப்படின்னு. அங்கே 6000 கோடி மக்கள் அவதிப்படுறாங்களே, அதை பற்றி யோசிக்கலை. 6000 கோடி இவருக்கு லாஸ் வருமா, கொள்ளையடிக்க முடியாதுல்ல. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் ஒன்று சேர்ந்து இணையுங்கள். விஜய் திமுக சம்மந்தப்பட்ட முதல்ல இப்போ ஈவேராவை சேர்க்காதீங்கன்னா எடுத்துட்டீங்க. அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றிய அரசு என்ற வார்த்தையை உபயோகிக்காதீர்கள். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் சொல்லணும்னு இந்த வருஷம் சொல்லிட்டீங்க. ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையவே நீங்கள் உபயோகிக்காதீர்கள். அதனால் 2 பேரும் இருந்து நீங்கள் 2 துருவமாக இருந்தாலும் 2 பேர்த்தில் யாராச்சும் ஒரு ஆள் ஜெயிங்க. என்டிஏ கூட்டணியோ இல்லை வேறு விஜய்க்கு ரொம்ப ஆதரவு இருந்தால் ஜெயிங்க. எப்படியும் திமுகவை வரவிடாதீங்க. திமுகவை வரவிடாமல் இருப்பது பாஜக கையில் இருக்கிறது. ஓட்ட இவங்களை லிஸ்ட்டை மாற்றுங்க, வாக்காளர் பட்டியலை. அவ்வளவும் ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற கருத்தை இன்றைக்கி மூப்பனாருக்கு மாலை போட்ட கதையில் இதுதான். இவ்வளோ நாளாக மாலை போடல, அரசியல்வாதினா அப்படி தான், எலெக்ஷன் வந்துட்டால் மாலை போட்டுருவான் அப்படிங்கிறத முதல் கருத்தாக பதிவு செய்யணும். அடுத்தது, தமிழ்நாடு டிஜிபியாக சங்கர் ஜெய்ஸ்வால்ங்கிறவர் ஓய்வு பெற்றுட்டார் நேற்று. அவருக்கு பதிலாக வெங்கட்ராமன் என்பவர் அடிஷனல் சார்ஜ், கூடுதல் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இது இதுக்குள்ளே ஒரு பெரிய சதித்திட்டம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம பேசுகிறது சும்மா நடந்த சின்ன சின்ன விஷயத்தை பேசக்கூடாது. ஒரு விஷயத்தை எடுத்தால் அதில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரணும். இப்போ எல்லோரும் மூப்பனார் பிறந்தநாள் மாலை போட்டது தான் தெரியும். அதுக்கு பின்னாடி உள்ள பின்னணியெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதைத்தான் இப்போ சொன்னோம். மூப்பனார் என்றால் என்ன, தமிழ்நாடு அரசியல் எப்படி வந்ததுன்னு சொன்னோம். அதே மாதிரி டிஜிபி ரிட்டையர் ஆகிட்டாருப்பா, அவருக்கு பதிலாக ஒரு ஆள் அப்போ முக்கிய பொறுப்பு டிஜிபியாக போட்டிருக்காங்க. இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி ஸ்டாலின் செய்த சதி வேலை தெரியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிஜிபி ரிட்டையர் ஆகிட்டாருன்னா, அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க ஒரு தீர்ப்பில், இந்த மாதிரி அரசியல்வாதி ஃப்ராடு பண்ணுவாங்கன்ட்டு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, ஒரு டிஜிபி ஓய்வு பெறுறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே அடுத்த டிஜிபிக்கு யார் போடணுன்னு ரெடி பண்ணணும்.
அதில் நீங்கள் 3 பேரை தேர்ந்தெடுக்கணும், நீங்கள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பணும். மத்திய அரசாங்கம் 3 பேரை தேர்ந்தெடுப்பாங்க சீனியாரிட்டி படி, வயது மூப்பின் படி. அந்த 3 பேர்த்தில் ஒரு ஆள் உங்களுக்கு வேண்டியவங்களை தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுதான் சுப்ரீம் கோர்ட் சொன்னது. ஸ்டாலின் என்ன மோசடி பண்ணாருன்னா மற்ற நாள்னா போட்டுருவார். 2026 எலெக்ஷன் வரும். இப்போ டிஜிபியாக போடுறவங்க எலெக்ஷன் வரை இருப்பாங்க. நம்மளோ கள்ள ஓட்டு போட போகிறோம், ஃப்ராடுத்தனம் பண்ண போகிறோம், ரவுடித்தனம் பண்ண போகிறோம், பித்தலாட்டம் பண்ண போகிறோம். நமக்கு தலையாட்டில் ஒரு டிஜிபி இருக்கணுமே. மத்திய அரசாங்கம் 3 பேர் அனுப்பிட்டாங்கன்னா 3 பேத்துக்குள்ளே போடணுமே. 3 பேத்தில் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் நேர்மையான ஆளுங்க, நேர்மையான. சீமா அகர்வால்னு இருக்காங்க, ராத்தோர் இருக்கார், சந்தீப் ராத்தோர் கமிஷனராக இருந்தவர். இவங்க தான் வராங்க. இவங்க யாரும் வந்து இவர் சொல்வதை செய்ய மாட்டாங்க, கோல்மால் பண்ண மாட்டாங்க. எலெக்ஷனில் வந்து இவர்களுக்கு ஆதரவாக பண்ண மாட்டாங்க. ஸ்டாலின் என்ன சதித்திட்டம் திட்டினாருன்னா, இந்த சங்கர் ஜெய்ஸ்வால் ரிட்டையர் ஆகிற வர வேறு யாரையும் இங்கே அடுத்த ஆளை வந்து நம்ம போற்றக்கூடாதுன்ட்டு யாரை போடலாம். அப்போ சங்கர் ஜெய்ஸ்வாலே சொல்கிறார், வெங்கட்ராமன் அவர் நல்ல அதிகாரி தான், அவர் நல்லவர், ஆனால் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பார் அப்படின்னு ஒன்று ஸ்டாலின் சொல்கிறார். இந்த 3 பேர் போட்டால் இவங்க பூரா நமக்கு கள்ள ஓட்டுக்கெல்லாம் கை கொடுக்க மாட்டாங்க, வன்முறைக்கெல்லாம் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு ஒன்று. அப்போ அவரை போட்டுடலாம், அவர் அமைதியானவர், நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுவார் அப்படின்னு சங்கர் ஜெய்ஸ்வால் சொன்ன உடனே அந்த 3 பேரை வந்து தேர்ந்தெடுக்காமல் இப்போ வெங்கட்ராமன்கிறவரை பொறுப்பு டிஜிபின்னு போட்டிருக்காரு. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த 3 பேர் டிஜிபியாக வந்தவங்க டிஜிபியாக வருவது தான் ஒவ்வொரு ஐபிஎஸ் அதிகாரியின் கனவு. 35 வருஷம் சர்வீஸ் போட்டால் தான் டிஜிபியாக வர முடியும். அவங்க பாவம் இத்தனை வருஷம் சர்வீஸை போட்டால் தான் டிஜிபி ஆகணும்னு ஆர்வத்தில் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல இத்தனை வருஷம் போலீஸில் இருந்தவங்களுக்கு. அதை கெடுத்துட்டு அவர்களுக்கெல்லாம் ஜூனியரை கொண்டு போய் இவரை பொறுப்பு டிஜிபின்னு போட்டு, அதாவது ஊரை புறம் இந்தியாவை புறம் முட்டாளாக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டை முட்டாளாக்கலாம்ங்கிறத வந்து இவர் செய்திருக்கிறார். வெங்கட்ராமன் என்பவர் நல்ல மனிதராக இருந்தாலும் அவரை விட சீனியருங்க இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் விட்டுட்டு போனால் மனசாட்சிக்கு இதுவா? அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்தால் நேர்மையாக நடப்பாங்க, இவர் கொஞ்சம் ஒத்து போவாருங்கன்னு நினைக்கிறாங்கல்ல. அப்போ இந்த எலெக்ஷன் இவங்களுக்கு சாதகமாக போயிருமே, போலீஸ் பூரா அவங்களுக்கு சாதகம் பண்ணால். ஏன்னா பூத்துகள் எல்லாம் போலீஸ் தானே நிற்பாங்க, இதெல்லாம் அவங்க தானே நடத்துவாங்க. அங்கே கள்ள ஓட்டு போடுதுன்னா யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? போலீஸில் கொடுப்பாங்க. அப்போ அவங்க நடவடிக்கை எடுக்கக்கூடாது. இப்படி இதுக்காக சதித்திட்டம் செய்து ஒரு பொறுப்பு டிஜிபியை போட்டிருக்காங்க. இதை எதிர்க்கட்சி பூரா எதிர்க்கணும். ஏன்னா ஒரு காவல்துறையில் அவர்களுக்கு வேண்டிய ஒரு அதிகாரி இருந்தாருன்னா கள்ள ஓட்டு போடுவான், எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுவான்ல. காவல்துறை எதிர்க்கட்சியில் இருக்கிற யாராச்சும் இதை வாயை திறந்துருக்காங்களா? இது தெரியாது அவங்க, இது தெரியாது. அதுதான். அதனால் டிஜிபியை அந்த மூன்று அதிகாரிகளுக்குள்ள ஒரு ஆளைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், அதுதான் சட்டம் சொல்கிறது. அதை ஸ்டாலின் சுயநலத்துக்காக உபயோகித்து அவர்களுக்கு பதவி உயர்வு தராமல் இன்னொருத்தருக்கு பதவி உயர்வு தந்திருக்கார். அதனால் அந்த 3 பேரில் ஒருத்தரை போடணும் அப்படின்னு ஹைகோர்ட்டில் எங்கள் சார்பாக வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். அடுத்த வாரம் அதில் உயர்நீதிமன்றம் முடிவு சொல்லுவாங்க. 3 பேர்த்தில் ஒரு ஆளை போடுங்க அப்படிங்கிற எங்களுடைய கோரிக்கையை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும்னு நம்புகிறோம். அப்படி வந்தால் தான் நாட்டில் வந்து ஒழுங்காக எலெக்ஷன் நடக்கும். இந்த எடப்பாடி, அண்ணாமலை, இந்த இவங்க நயினார் நாகேந்திரன், இவங்கெல்லாம் போட வேண்டிய கேஸ் இது. அவங்க தானே பெரிய எதிர்க்கட்சி, என்டிஏ கூட்டணி, எல்லாரும் அமைதியாக வாய மூடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எங்கள் சார்பாக வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். நாளை வந்து அதில் கையெழுத்து போட்டுருவோம். நாளைக்கு திங்கட்கிழமை வழக்கு பதிவாகும் அப்படின்னு நம்புவோம். அப்படிங்கிறது இந்த டிஜிபி விஷயத்தில் நம்ம கருத்து. இந்த சங்கர் ஜெய்ஸ்வால்னு இப்போ ஒரு டிஜிபி ரிட்டையர் ஆனார், நல்ல மனுஷன். ஆனால் அவருக்கு ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் ஸ்டாலின் பதவி கொடுக்குறாரு. என்ன பதவினா தீயணைப்பு துறையில் அதை ஒரு தனி இதாகி அதுக்கு இவரை தலைவராக போடுறாரு. ஓய்வு பெற்றவர், நல்ல அதிகாரி தான். ஆனால் ஸ்டாலின் கவுண்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும்போதே இவர் முத பூங்குத்தை எடுத்துகிட்டு ஸ்டாலின் வீட்டுக்கு போனார். ஸ்டாலின் சொல்லிட்டார், 10 மணி தான் ஆகுது, இன்னும் இப்படி வரல, அதுக்குள்ளே எனக்கு பூங்குத்து இல்லை சார், நீங்கள் தான் முதலமைச்சர்னு. அது இப்படி ஸ்டாலின் குளிர்ந்து போய் அவரை கமிஷனர் ஆக்கினார், இப்போ டிஜிபி ஆக்கினார். இப்போ தீயணைப்புத்துறைக்கு ஒரு இது மாதிரி அதை ஒரு பிரிவு ஆக்கி, அரசாங்க பணம் தானே, அதை ஒரு இது ஆக்கி அங்கே தீயணைப்புத்துறையெல்லாம் பாருங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை வீட்டில் தீ எரியுதுன்னு பாருங்கள் தமிழ்நாட்டில். எங்கேயோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று இல்லை. அந்த காவல்துறையில் வந்து அது ஒரு சின்ன பிரிவு,
அதுக்கு வந்து ஒரு இது மாதிரி அதை பிரிவாக்கி மக்கள் மனதைக்கு இது பண்ணி மக்களுடைய பணத்தை கொள்ளை இது பண்ணி வேஸ்ட் பண்ணி அவரை மறுபடியும் அந்த பொறுப்பு அதிகாரியாக நியமித்திருக்கிறார். இது மக்கள் பணத்தை சூறையாடும் ஒரு முடிவாக பார்க்கிறோம். அவர் நல்ல அதிகாரியாக இருந்தாலும் அப்படிங்கிறது காவல்துறையை பற்றியும் டிஜிபி விஷயத்தில் டிஜிபி நியமனத்தில் ஸ்டாலின் பண்ணக்கூடிய மோசடியை பற்றியும் இது ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்பித்தான் உங்கள்கிட்ட இதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. உங்களுடன் ஸ்டாலின்னு பேர் வச்சார். ஸ்டாலின் மக்கள்லாம் வந்து மனுக்கள் கொடுங்கன்னார். மக்கள்லாம் பாவம் நம்பிக்கையோடு போய் மனுக்கள் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தா மக்கள் கொடுத்த மனுக்கள்லாம் ஆற்றுல வீசியிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து எதிர்கட்சிக்காரன் பாரியா மக்கள்லாம் எவ்வளோ நம்பிக்கையோடு கொடுத்தாங்க, எல்லாத்தையும் தூக்கி ஆற்றுல வீசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது பூரா இதில் வந்துடுச்சு. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, மீடியாவில் வந்துடுச்சு எல்லாம். இப்போ ஸ்டாலின் சார்பில் என்ன சொல்கிறாங்க, முதல்ல இல்லை அதெல்லாம் முடிச்சிட்டோம், முடித்ததுக்கப்புறம் அது தேவையில்லைன்னு காற்றுல போட்டோம்னாங்க. இப்போ இன்றைக்கி கலெக்டர், அந்த மாவட்ட கலெக்டர் சொல்கிறாரு, எங்கிட்டேருந்து யாரோ திருடிட்டு போய் ஆற்றுல போட்டாங்க. இது மாவட்ட கலெக்டரே சொல்கிறார், திருடிட்டு போனாங்க. அவர் திருடிட்டு போகிறவரை ஒரு எண்ணத்தை கிழித்து கொண்டு இருந்தார் முதலமைச்சர். சரி, இதைத்தான் கழிச்சிட்டாரு. உங்கள்கிட்ட வர்றது எல்லாமே அப்படி தானே. இதுக்கு நீட்டுக்கு வந்து கையெழுத்து வாங்கினார், 1 கோடி வாங்க போகிறேன்னு இவர் இவர் நம்ம உதயநிதி. அந்த கையெழுத்து வாங்கினதெல்லாம் குப்பை தொட்டியில் இருந்ததை அதை எடுத்து அப்போவே போட்டோமே நாங்கள்லாம். இன்றைக்கி தான் ஆற்றுல போட்டீங்க. அன்றைக்கி நீட்டுக்கு எதிர்ப்பான இதுக்கு கையெழுத்து வாங்கினதுன்னா ஏன் குப்பை தொட்டிக்கு போச்சு? நீங்கள் பண்ணுற ஆட்சியோட லட்சணம் இது தானே. உங்களெல்லாம் நம்பி பாவம் ஜனங்க மனு கொடுக்குறாங்க, உங்களெல்லாம் நம்பி கையெழுத்து போடுறாங்கன்னா இது முடிஞ்சிட்டா. இப்போ மக்கள் கொடுக்குற மனு வந்து முடிஞ்சிடுச்சுன்னு வைங்க, அதை தூக்கி ஆற்றுல போடக்கூடாது, அதை தூக்கி குப்பை தொட்டில் போடக்கூடாது. அரசாங்க இது விதிகள் என்ன தெரியுமா, ஒரு மனுவில் வந்து அரசாங்கம் முடிச்சுட்டா அந்த மனுவை முடிக்கப்பட்ட மனுவையே 5 வருஷம் வச்சுருக்கணும். எலிமினேஷன் ப்ராசஸ்ன்னு பேர். ஸ்டாலின் ஒன்றும் தெரியாது, எலிமினேஷன் என்னன்னு தெரியாது, அது உதயநிதிக்கு ஒன்றும் தெரியாது. எலிமினேஷன் ப்ராசஸ், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கோப்புகள், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட இவங்க கோப்பு, இதுக்கு ஆவணங்கள், இதெல்லாம் வச்சு 5 வருஷம் வச்சுருக்கணும். 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் எலிமினேஷன் ப்ராசஸில் அதை தீயை வச்சு கொளுத்துவாங்க. தூக்கி ஆற்றுல போட மாட்டாங்க, உதயநிதி கையெழுத்து வாங்கினது போட்ட மாதிரி குப்பை தொட்டிலையும் போட மாட்டாங்க. நிர்வாகம் எந்த அளவுக்கு சீரழிந்து கிடக்கிறதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த ஆற்றுல போட்டது. இப்போ நேற்று ஸ்டாலின் சொன்னார், இதுவரை 10.5 லட்சம் கோடி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம்னாரு. நேற்று பேசணும் நாங்கள். ஃப்ராடு, இது பித்தலாட்டம், 10.5 லட்சம் கோடி இருக்காது. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணுங்கன்னு சொன்னோம். நீங்கள் வந்து முதலீடுகளை ஈட்டுறதில் நீங்கள் ஊழல் பண்ண பணத்தில் நீங்கள் ஆரம்பித்த கம்பெனி எத்தனை, உங்கள் குடும்ப கம்பெனின்னு எல்லாம் கேட்டோம். 10.5 லட்சம் பேராம், 10.5 லட்சம் கோடி. நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அந்தளவுக்கு முதலீடை ஈட்டுட்டேன்னு பச்சை பொய்ய சொன்னார் ஒரு முதலமைச்சர். இப்படி பேசலாமா? இன்றைக்கி எடப்பாடி சொல்லியிருக்கார், அவர் முன்னாள் முதல்வரில். வெறும் 18,000 கோடி முதலீடுகளைத்தான் ஈர்த்திருக்கீங்க. மக்கள்கிட்ட 10.5 லட்சம் கோடி, அதான் 60 லட்சம் பேருக்கு வேலை, 60 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குமா? எவ்வளவு ஒரு நாட்டை ஏமாத்துகிற ஒரு முதலமைச்சர் பாருங்கள். முதலமைச்சர் பொய் பேசக்கூடாது, மக்கள்கிட்ட இல்லாததை சொல்லக்கூடாது, உண்மையைத்தானே பேசணும். இதுலேயும் ஃப்ராட் பண்ணியிருக்காங்க. வெறும் 18,000 கோடி முதலீட்டை மட்டும் ஈற்றுவிட்டு 10.65 லட்சம் கோடியை ஈர்த்தோம்னு மக்களிடம் வந்து பச்சை பொய்யை சொல்லும் ஸ்டாலினுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். ஒரு போவார், உடம்பு சரியில்லைன்னு நம்ம பணத்தில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு போவார். ஆனால் இங்கே ஈர்த்தது இவ்வளவு தான், 18,000 கோடி. நம்மகிட்ட சொல்கிறது 10.65 லட்சம் கோடி என்ற பச்சை பொய்யை பேசும் முதல்வர் ஸ்டாலினுக்கு எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது, ஸ்டாலின் எல்லா முதல்வர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கார். இவர் என்னத்தை கடிதம் எழுத போகிறாரு நமக்கு தெரியாது. கடிதம் என்ன எழுதியிருக்காருன்னா, எல்லோரும் சுதாரிங்க. யார்? மற்ற முதல்வருங்க. என்னென்னா, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் காரி துப்பும். அந்த சுயாட்சி, மாநில சுயாட்சி எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். வெளி மாநிலத்துக்காரெல்லாம் அதை பற்றி பேச மாட்டான். மாநிலத்தில் சுயாட்சியா, மத்தியில் கூட்டாட்சியான். மத்தியில் தான் அவர் சொல்ல மாட்டார். அவர் சொன்ன ஒன்றியத்திலாம், ஒன்றிய சார்பு அரசான ஸ்டாலினின் அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா, அங்கே கூட்டாட்சியான், இங்கே வந்துக்கிட்டு இதுதான். அங்கேயும் ஒரு இருக்கணுமா, இங்கேயும் ஒரு இருப்பாராம். மாநிலத்தில் சுயாட்சி,
மத்தியில் கூட்டாட்சி எல்லா முதல்வர்களுக்கும் எழுதுகிறாங்க. அவன் பூரா கிடிச்சு குப்பை தொட்டியில் போடுவான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு தெரியாது இவங்க ஃப்ராடு பித்தலாட்டம்னு. ஏன் 2004 2014 வரை உங்கள் சோனியா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியில் தானே கூட்டணி ஆட்சியில் இருந்தீங்க. அன்னைக்கு எங்கேயா போச்சு உங்களுக்கு புத்தி? மாநில சுயாட்சின்னு போட்டு மத்தியில் கூட்டாட்சி கொண்டு வர்றதுக்கு அரசியல் சட்டத்தை திருத்தி இருக்க வேண்டியது தானே. கேட்பான்ல அவன் என்ன முட்டாளா? இன்றைக்கி வந்துக்கிட்டு பிஜேபி ஆட்சி வரும்போது மட்டும் உங்களுக்கு மாநில சுயாட்சியா மத்தியில் கூட்டாட்சி ஆக நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்பானா இல்லையா? அது தெரியாமல் அவர் சொல்லிட்டு இருக்கார். இது இப்படி ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைக்கிறாருன்னா தெரியாது. முதல்ல அவர் இப்போ இது பண்ணுறாரு என்ன, இந்த கேள்விக்கு பத்திரிக்கைக்காரங்களுக்கு பதில் சொல்கிறார். இதை பாருங்கள், பத்திரிக்கைக்காரன் ஒரு கேள்வி கேட்குறான், அந்த வீடியோவை பாருங்கள். சார், பீகார் கூட போயிட்டு வந்தீங்க அண்மையில். அந்த பீகாரில் எலெக்ஷன் கமிஷன் சில விஷயங்கள் பண்ணதாக அங்கே சொன்னீங்க. தமிழ்நாட்டில் அதே மாதிரி வாய்ப்பு இருக்கா சார்? அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? யார் எப்படிப்பட்ட சதி செஞ்சாலும் அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. ஏன் பீகாரில் கூட தேர்தல் ஆணையம் நினச்சது நடக்காது. உண்மையாக நான் போயிட்டு வந்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா அங்கேயும் மக்களை எழுச்சி பெற வைக்க தேர்தல் ஆணையம் உதவி செஞ்சிருக்கின்றது தான் உண்மை. பத்திரிக்கை அதாவது சாதாரணமாக முதலமைச்சர் படிக்கும்போது பேப்பரை பார்த்து படிக்கிறது வேறு. ஆனால் பத்திரிக்கைக்காரன் கேள்வி கேட்கும்போது அவன் என்ன கேள்வி கேட்பானோ உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அவன் கேள்வி கேட்டதுக்குன்னா நீங்கள் பதில் பார்க்காம தான் சொல்லணும். காரணம் அவன் கேட்குற கேள்வி தெரியாத. இங்கே ஒருத்தன் கேட்குறான் பத்திரிக்கைக்காரன், இவர் பார்த்து பதில் சொல்கிறார். அப்படின்னா அவன் எந்த கேள்வி கேட்பானோ உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு பதில் நீங்கள் எப்படி முதலே ரெடி பண்ணி வச்சீங்க? இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அந்த ஜீன், கருணாநிதியோட ஜீன். கேள்வியும் நானே பதிலும் நானே. கருணாநிதி பத்திரிக்கைக்காரங்களை முதலே எழுதி கொடுத்துருவார். இந்த கேள்வியை கேளு, இந்த கேள்வியை இவங்க பத்திரிக்கை இருக்கும்ல முறை சொல்லி அவங்களுக்கு 2 செய்தியாளர்கள், குங்குமம், வண்ணத்திரை, இதெல்லாம் இவங்களுடைய செய்தியாளர்கள். அவங்ககிட்ட சொல்லிடுவார், இந்த மாதிரி வேறு ஒன்றாச்சும் கேட்டானா அடி, இந்த கேள்வியை கேள். உடனே இந்த கேள்வியை கேட்பாங்க. உடனே அவர் எழுதி மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பார். அதை பதிலாக சொல்லுவார். தமிழ்நாட்டு மக்கள் பூரா கருணாநிதி திறமையானவர்ப்பா. பத்திரிக்கைக்காரன் கேட்குறத டக்குன்னு பதில் சொல்கிறார். அட பாவிங்கடா, எழுதி கொடுத்ததே அந்த ஆளு தான்டா. பதிலுக்கு ரெடியாக வச்சுக்கிட்டு அவர் கேட்ட கேள்விக்கு இவரே பதில் சொல்லுவார். கேள்வியும் நானே பதிலும் நானேன்னு நான் பல தடவை பேசியிருக்கேன். அந்த பாணியை இப்போ ஸ்டாலின் கடைப்பிடிக்கிறார். என்ன கேள்வி கேட்பானே தெரியாது. அவன் கேள்வி கேட்குறான், ஒரு பத்திரிகையை பார்த்து இப்போ பேப்பரை பார்த்து படிக்கிறாருன்னா எவ்வளவு நம்மளை முட்டாளாக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நம்ம நாட்டில் இருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கல்ல. அதனால் இதிலும் மோசடி. அந்த உங்களுடன் ஸ்டாலினில் வந்த பாவம் ஜனங்க நம்பிக்கையாக வச்சு கொடுத்த கோரிக்கை மனு எல்லாம் குப்பத்தோடு இதுக்கு போச்ச மாதிரி, வைகை ஆற்றுல தூக்கி போட்ட மாதிரி, நீட்டுக்கு எதிர்ப்பான மனுன்னு கையெழுத்தை வாங்கி உதயநிதி ஸ்டாலின் குப்பத்தொட்டியில் போட்ட மாதிரி, இது எல்லாமே ஏமாற்று வேலை. அதில் ஒரு ஏமாற்று வேலை தான் இப்போது இவங்க செஞ்சது அப்படிங்கிறது. இந்த இப்போ கடிதம் எழுதுனதெல்லாம் ஊரை ஏமாத்துகிற வேலை. அந்த இவங்களெல்லாம் முட்டாள்களாக்குவதற்காக இவர்கள் செய்யும் சதி திட்டம் என்பது அடுத்த கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.